நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் இந்த தேர்தலில் ஒரு பைசா செலவு செய்யாமல் ஜெயித்து காட்டுகிறேன் என சபதம் எடுத்துக்கொண்டு தேர்தல் பணியாற்றி வருகிறாரோ என்ற சந்தேகம் கட்சியினரிடம் உள்ளது. சீட்டு தந்ததோடு காங்கிரஸ் கட்சியையும் திமுக தான் தூக்கி சுமக்கிறது. ஒரு திமுக வேட்பாளர் போட்டியிட்டால் எவ்வாறு தேர்தல் பணியாற்றுவாரோ அதேபோல் திமுகவினர் மாநகராட்சியில் 3 வார்டுகளுக்கு ஒரு பொறுப்பாளர் வீதம் நியமித்து களப்பணியாற்றி வருகின்றனர். திமுகவினருக்கான முழு செலவுகளையும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு கவனித்துக் கொள்கிறார். நாளை திருநெல்வேலியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் பங்கேற்கும் பொதுக்கூட்ட இடம் தேர்வு உள்ளிட்ட பணிகளையும் கூட அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் மாவட்ட செயலர்களை மேற்கொள்கின்றனர். இந்நிலையில்தான் திமுக மாவட்ட செயலர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சில தினங்களுக்கு முன் நடத்திய சோதனையில் 30 லட்சம் வரை பணத்தை கைப்பற்றினர். அங்கு கிடைத்த குறிப்புகள் அடிப்படையில் கான்ட்ராக்ட் பணிகளை மேற்கொள்ளும் RS முருகன் அலுவலகத்தில் கடந்த 5 நாட்களாக வருமான வரித்துறையினர் தொடர் சோதனை மேற்கொண்டனர். இதனால் திமுகவினர் ஆடிப்போயுள்ளனர். குறிப்பாக தேர்தலுக்கு முன் வாக்காளர்களை நேரடியாக கவனிக்க முடியாமல் ஆகிவிடுமோ என்ற அச்சத்திலும் உள்ளனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்ட 4 கோடி பணத்தை எடுத்துச் சென்றோர் பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஹோட்டலில் பணியாற்றியவர்கள் என புகார் எழுந்தது. இதனால் மறுதினம் திருநெல்வேலியில் அவரது ஹோட்டலில் பணிபுரியும் நிர்வாகிகள் அவரது விசுவாசிகளின் வீடுகளில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு லட்சக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்தனர். தேர்தல் பறக்கும் படையினரால் பாரதிய ஜனதாவினரும் மத்திய வருமான வரித்துறையினரால் திமுகவினரும் படபடப்பில் உள்ளனர்.